ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து ஃபெல்ட் ஷீட் எடுத்து அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரவுண்டில் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென்சில் எடுத்து அதில் எல்லோ கலர் மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் அடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, இது எதுக்காகனா நம்ம பண்ண போகிற ஒர்க் வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலர். அதனால் நான் வந்து இது மாதிரி பென்சில்லையே பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து பெயிண்ட் இருந்தால் பெயிண்டில் பண்ணிக்கோங்க, அது இன்னமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் நான் அடிச்சிருக்கேன். ஒரு ஒயிட் கலர் நூல் எடுத்து ஊசியில் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போது அந்த ஃபெல்ட் ஷீட்டில் வந்து நம்ம அழகாக இந்த ஸ்டிச்சஸை பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோம். பாருங்கள், எல்லோ கலர் பீட்ஸும் ஒயிட் கலர் பீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலர் பீட்ஸை வந்து இந்த மாதிரி பண்ணாலே அதை ஃபில் ஆகும். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வந்து நீங்கள் கோத்துக்க தேவையில்லை. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 பீட்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஒயிட் பீடு மட்டும் போடுறேன். எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே தான் கடைசி வரையும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அந்த 10 பீடு ஒரு ஒயிட் பீடு. பாருங்கள், அந்த ஒயிட் பீடை மட்டும் மேலே தள்ளிட்டு அந்த எல்லோ பீடுக்குள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் டிசைனு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த பீடு வந்து ஃபில் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அதே அளவு தான் கடைசி வரை மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள், 10 பீடு ஒரே ஒரு ஒயிட் பீடு எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த ஒயிட் பீடை உள்ளே போட்டுக்கோங்க. அந்த ஒயிட் பீடை தள்ளிட்டு அந்த எல்லோ பீடுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், உள்ளே விட்டு வெளில எடுக்கிறீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வரும். நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை, உங்களுக்கு ரவுண்டு வந்து கரெக்டாக வராதுனாக்கா ரவுண்டாக பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் ஒரு பென்சில் எடுத்து ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுக்கோங்க. அந்த ரவுண்டு மேலேயே நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சஸ் அழகாக போட்டுகிட்டே வரணும். அப்படியே லேயராக வரணும், அப்படியே ரவுண்டாக வரணும். பாருங்கள், அதே மாதிரி தான் பீடை எடுத்துகிட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஒரு ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த இடத்துல பென்சிலில் கோடு போட்டிங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த ரவுண்டோடு பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், ஓரளவு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்படியே ரவுண்டாக வரணும். ஒரு லேயராக ஒரு 3 லேயர் பண்ணால் போதும். இது 3 லேயர் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும், பார்க்கவும் அழகாக தெரியும். இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இந்த டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டில் எந்த அளவுக்கு மணி எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் மணி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் மாற்றி மாற்றி கம்மியாக கொஞ்சமெல்லாம் எடுக்கக்கூடாது.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லேயர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 லேயர் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட 3 லேயர் முடிச்சாச்சு. 3 ரவுண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ சென்டரில் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். பிளாக் கலர் பீடு கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளாக் கலர் நூல் எடுத்துகிட்டு அதில் ஊசியில் கோர்த்துக்கோங்க. அப்புறம் நடு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோன் வச்சுக்கோங்க. ஸ்டோன் இருந்தால் வைங்க, இல்லாதவங்க ஃபுல்லாகவே நீங்கள் ஒயிட் பிளாக் கலர் பீடே கொடுத்துக்கலாம். ஸ்டோனை வந்து 2 பக்கமும் வந்து ஹோல் இருக்கும். அதில் வந்து நல்லா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி பிளாக் கலர் பீடை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல் சுற்றிலும் வந்து வச்சு தைச்சிருங்க. பாருங்கள், வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். என்னோடய வீடியோவில் நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரி பூச்சி போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு இடையில ஒரு ஸ்டிச் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அது வந்து ஸ்டிச் ஆகும். இல்லைன்னா மேலே எடுத்துகிட்டு நிற்கும். சுற்றிலும் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டே வரணும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது பின் சைடு வந்து ஸ்டிச் பண்ணதை காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இதை வந்து இது கூட அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ பின் சைடாக பாருங்கள், பின் பக்கம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து சும்மா லைட்டாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. லைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும். இதை இப்போ பின்னாடி எந்த ரவுண்டு நம்ம கட் பண்ணமோ அதே ரவுண்டுக்கு இன்னும் ஒரு ஷீட்டில், அதே ஃபெல்ட் ஷீட்டில் வந்து அந்த ரவுண்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவு வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டால் தான் நம்ம அதை வந்து அட்டாச் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ இந்த பின்னை உள்ளே விட்டுட்டு இப்படி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கம்மு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. இந்த கம்மை வந்து பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே மேலேக்க அப்படியே ஒட்டிடுங்க.
பாருங்கள் இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் டிசைனு. இப்போ டிசைனே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். நான் நம்ம வீடியோவை பார்த்து இந்த மாதிரி நிறைய ப்ரூச்சஸ் ஒர்க் போட்டிருக்கேன், பார்த்து நீங்களே பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட ட்ரெஸ்லேயும் அட்டாச் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.